வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்துரு ப்ராப்பர்ட்டிஸ். நண்பர்களே, நாம் இன்றைக்கி சந்துரு ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு விவசாய பூமி சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பைபாஸ்லேருந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு. இந்த விவசாய பூமியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சந்துரு ப்ராப்பர்ட்டிஸை புதுசாக பார்த்துருக்கீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். நம்மளோட சந்துரு ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே லோ பட்ஜெட்டில் தாங்க போட்டுருக்கோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எடுத்ததுமே நீங்கள் இந்த இடம் எந்த மாவட்டத்தில் எந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லிடுங்கன்ட்டு. அதனால தான் சொல்கிறேன். இந்த இடம் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க. அப்புறம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அப்போ தான் இந்த இடம் எங்கே இருக்குது, இந்த இடத்துல என்னென்ன வசதிலாம் இருக்குது எல்லாமே தெரியும். நம்மளோட சந்துரு ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் தாங்க எல்லாமே போட்டிருக்கோம். எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் மாவட்டம் வரையும் பிரித்தும் போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவையான மாவட்டங்கள் இருக்க வீடியோஸை நீங்கள் பிரித்து பார்த்துக்கலாம். மெயினாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடுகளும் இங்கே அங்கங்கே இருக்குதுங்க. தோட்டத்தோட வீடும் இருக்குது. இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. வெறும் காட்டுக்குள்ளே இந்த இடம் இல்லைங்க. ஒரு தோட்டம் வச்சுருக்காங்கன்னா அந்த தோட்டத்துலேயே அவங்க வீடும் வச்சு அதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காப்புல இருக்காங்க. நீங்களும் இந்த இடத்துலையே வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடும் கூட கட்டிட்டு நீங்கள் அந்த தோட்டத்தை மெயின்டைன் பண்ணிக்கலாம். இந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் போட்டு பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. விவசாயம் மக்காச்சோள விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்காங்க. மொத்தமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 ஏக்கர் 40 சென்ட் இருக்குதுங்க. இந்த இடத்துல உங்களுக்கு கிணறு ஃப்ரீ சர்வீஸோடு அமைஞ்சிருக்கு. சுத்தமான செம்மண் பூமி. திண்டுக்கல் மாவட்டத்தில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வத்தலகுண்டு பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா செம்பட்டியிலேருந்துட்டு சிங்காரக்கோட்டை அப்படிங்கிற போகிற வழியில் உங்களுக்கு வத்தலகுண்டுலேருந்துட்டு பைபாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு. ஃபுல்லாகவே விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஏரியா சுற்றியுமே நல்லா விவசாயம் பண்ணுறதுக்கு உகந்த நிலமாக இருக்குது. ஃப்ரீ சர்வீஸு, அது போக பார்த்திங்கன்னா கிணறு இது எல்லாமே இருக்குது. மெயினாக தார் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குங்க. ஒரு ஏக்கரோட விலை பார்த்திங்கன்னா 20 லட்சம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்னும் விலை குறையிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. உட்காந்து பேசுனா மொத்தமாக 3 ஏக்கர் 40 சென்ட் இருக்குது. ரோடு ஃபேஸு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 400 அடி ரோடு ஃபேஸிங்கே வந்துடுதுங்க. மேலும் இந்த இடத்த பற்றின விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பற்றின விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுபோக டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ண தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவிலே ஸ்க்ரீன்லேயே தெரியும். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க. கடைசியில் பாருங்கள், இந்த வீடியோட கடைசியில் ஸ்க்ரீனில் நம்பர் தெரியும். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க. திண்டுக்கல் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா வத்தலகுண்டு அப்படிங்கிற ஏரியாவிலேருந்துட்டு 1.5 கிலோமீட்டரில் வந்திருக்குது. இந்த இடம் அமைஞ்சிருக்கு. செம்பட்டி டு சிங்காரக்கோட்டை போகிற வழியில் இருக்குதுங்க. மொத்தமாக ரோடு ஃபேஸிங்கே பார்த்திங்கன்னா 400 அடி இருக்குது. ஒரு ஏக்கர் 20 லட்சம் சொல்லிகிட்டு இருக்காங்க. மொத்தமாக 3 ஏக்கர் 40 சென்ட் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பரும் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பற்றின விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை இல்லைனா பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்பர் கீழே கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணி மேலும் இந்த இடத்த பற்றின விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க. இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே.